ஒரு காலத்தில் ஒரு பணக்காரருக்கு 2 மகன்கள் இருந்தனர். அண்ணன் அமுதன் நல்ல மனசுடையவர். தம்பி யாசகன் பேராசை கெட்ட மனசு உடையவன். தந்தை இறந்த பிறகு இருவரும் சேர்ந்து வியாபாரம் பார்த்தார்கள். ஒரு நாள் அவர்கள் ஒரு கிராமத்துக்கு போய் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய 1000 பவுண்ட் பணத்தை வசூலித்தார்கள். அந்த பணத்தை ஒரு பெரிய மூட்டையில் வைத்து ஊருக்கு திரும்ப ஆற்றங்கரைக்கு வந்தார்கள். படகு இன்னும் வரவில்லை. அப்போது அமுதன் சோர்ந்து தூங்கினார். படகு இன்னும் வரவில்லையே என்று அசந்து தூங்கினார் மூத்தவன். தம்பி யாசகன் பண மூட்டையை ஏமாற்றி தனக்கே வைத்து கொள்ள திட்டமிட்டான். அவன் ஒரே மாதிரி இன்னொரு மூட்டையில் கற்களை நிரப்பி வைத்தான். ஆனால் அவசரத்தில் உண்மையான பண மூட்டையை ஆற்றில் போட்டுவிட்டான். ஆற்றில் இருந்த ஒரு பூதம் அமுதன் நல்லவன் என்பதை நினைத்து அந்த பையை ஒரு மீனிடம் விழுங்க சொன்னான். பின்னர் பூதம் மீனவனாக வேடமிட்டு அந்த மீனை அமுதனின் வீட்டுக்கு கொண்டு வந்து விற்றது. அமுதன் மனைவி அந்த மீனை நறுக்கும் போது அதன் வயிற்றிலிருந்து பண மூட்டை வெளிவந்தது. அதை கண்டு அமுதன் ஆச்சரியப்பட்டார். அப்போது பூதம் தனது உண்மையை வெளிப்படுத்தி, நீ நல்லவன், நல்லவர்களுக்கு எப்போதும் நல்லதே நடக்கட்டும் என்று கூறி மறைந்தது. அமுதன் மகிழ்ந்து பணத்தில் பாதியை தம்பியிடம் கொடுத்தார். தம்பி தனது தவறை உணர்ந்து அண்ணனிடம் மன்னிப்பு கேட்டான். பிறகு இருவரும் சேர்ந்து நல்ல பாதையில் வியாபாரம் செய்து வாழ்ந்தார்கள்.